75 ஆண்டு கால திமுக. ஆனா கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. அவர் சொல்றாரு டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டிங்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவரு சினிமாவில் எழுதி கொடுக்கிற டயலாகே பேசிட்டு இருந்தாரு. அந்த டயலாகே இங்க விடுறாரு. அதெல்லாம் அது மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். அவர் எம்ஜிஆர் வளர்ந்தாருன்னு சொன்னா மன்றங்களை வச்சு அது திமுக கழகத்தினுடைய கிளை கழகங்களாக செயல்பட்டு வெள்ளமா புயலா மக்கள் பாதிப்பா தெரு தெருவா மூட்டை சுமந்துட்டு போய் அந்த மக்களுக்கு நிதி திரட்டி கொடுத்து ரிக்ஷா இழுக்கிறவன் மழையிலே நனைகிறானா அவனுக்கு மழைக்கோட்டு வாங்கி கொடுத்து அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருந்து சினிமாவில் நடிக்கிற போது நெற்றியிலே உதயசூரியனை பொறித்திருப்பார். படத்தில் கதாநாயகம் பேரே உதயசூரியன் வரும். அண்ணா என்கிற பெயரை பாடல்களிலோ வசனங்களிலோ கொண்டு வருவார். நாடோடி மன்னனில் கூட அந்த உருக்கமான காட்சியில் தன் கணவன் என்று கருதி கொண்டு வீராங்கனை மார்த்தாண்டன் என்று கருதி கொண்டு பட்டமகிழ்ச்சியான எம்என் ராஜா நடிச்சிருப்பார். ஏன் என்னை இப்படி வெறுத்து ஒதுக்கி விலகி விலகி செல்லுகிறீர்கள் இருக்கிற போது கண்ணதாசன் வசனத்தில் அருமையாக சொல்வார், தங்கையே நான் உன் கணவன் அல்ல, பார் என் முதுகை பார், விழுந்திருக்கக்கூடிய சவுக்கடிகளினுடைய தளிம்பை பார். நான் ராணுவத்தில் இருந்தேன், பட்டாளத்தில் இருந்தேன். ஏழை எளிய மக்களை அடிக்க சொல்லுவார் தளபதி. என் கை ஓங்காது, என் முதுகிலே சவுக்கடிகள் விழும். அந்த விழுப்புண்கள் தான் இவை. தங்கையே நான் உன் கணவன் அல்ல என்று சொன்ன போதுதான் அப்படியே ஓடி வந்து காலில் விழுந்து, அண்ணா நீங்க தான் காப்பாற்றணும், அண்ணா இந்த நாட்டையும் அண்ணா நீங்கள் தான் காப்பாற்றணும். அதுல கூட அறிஞர் அண்ணாவை நினைவூட்டுகிற விதத்தில் தான் எம்ஜிஆர் பண்ணார். ஆகவே அவர் அப்படி வளர்ந்து 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 கட்சியிலே அமைப்பாகவே பல வருடங்கள் கொண்டு வந்து அதற்கு பிறகு ஒரு மன வேறுபாட்டிலே அவர் வெளியேற நேர்ந்தது. அது அதிமுக மாபெரும் வெற்றியை பெற்றது. அவர் மாதிரி வந்துடலான்னா அந்த மாதிரி 1000ல் ஒரு பங்காவது சேவை செஞ்சிருக்கணும் இல்ல. அது இல்லாமல் அவர் ஆசைப்படலாம். யார் வேணா வாக்குரிமை உள்ள யாரும், போட்டி போடுகிற தகுதி உள்ள யாரும் எந்த பதவிக்கு ஆசைப்படலாம். அது அவருடைய விருப்பம். அது சொல்றாரு.